எழுந்திருச்சு நில்லுங்க. எதுக்கு? ஓ, காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறியா? ஏய், உன் வீட்ல இருக்கிறவங்க தான் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா தெரியல உனக்கு? ஐயா, இப்ப நிஜமாவே உங்க கால்ல விழ போறேன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க அழுக்கு துணி மேல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏய் ஏய் சீ. ஏய், எடுத்து போடாத. அதனாலதான் எழுந்திருக்க சொன்னேன். உடனே ஓவரா சீன் போடுறீங்களே. ஏய், உன் தம்பிக்கு அறிவே இல்லையா? அழுக்கு துணி எப்படிதான் பெட் மேல வச்சிருப்பானா? பாஸ், அழுக்கு துணிய பெட்ல போட்ட அவனுக்கு அறிவில்லைனா அது கிடந்தது கூட தெரியாம உட்கார்ந்த உங்களுக்கு? ஏற்கனவே உன் வீட்டாளுங்க மேல செம்ம கான்ல இருக்கேன். இப்போ நீயும் கடுப்பேத்தாம போயிரு. எங்க போறது? பாஸ், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். நான் உடனே வெளியே போனா எல்லாரும் உங்களை தான் தப்பா பேசுவாங்க. நவனா, அவ்வளவு பெரிய காமெடி ஒண்ணு இல்ல பண்ணல. இல்ல இரு, நான் சொல்றேன். இல்ல, நாம ரெண்டு பேரும் இன்னும் ஒண்ணு சேரவே இல்ல. இனிமேலும் ஒண்ணு சேர போறதும் இல்ல. நீ வேற நான் வேறன்னு தெரியும் போது உன் தாத்தா செத்துருவான்ல. ஐயோ ஐயோ, நீங்க இப்படி பேசும்போதெல்லாம் எங்க தாத்தாக்கு இன்னும் ஆயுள் தான் அதிகமாகும். ஆஹா, அதனால நீங்க இப்படி பேசுறதுனால எனக்கு கோபம் வரும்னு எதிர்பார்த்தா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். கொஞ்ச நேரம் முன்னாடி சேனல்ல இருந்து கால் பண்ணி டிஷ்ஷ சொன்னதும் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி இருந்துட்டு இப்ப வந்து இவ்ளோ வாய் பேசுற. நல்லா பேசு. ஆனா இந்த வாயெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதும் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கிறேன். என்ன மேடம், பேச்சையே காணோம். எங்க இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சமையலோட ரெசிபி ஏதாவது இருந்தா சொல்லு பாப்போம். ஏதாவது ஒண்ணு, ஒரு டிஷ்ஷோட பேராவது சொல்லேன் ப்ளீஸ். பாரு, நீ என்கிட்ட வேணா வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சவால் விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா உன்னால அந்த போட்டியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட கூட தாண்ட முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாம எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தலை தெறிக்க ஓடுறியா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய், சரி சரி விடு. இப்ப ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? இதெல்லாம் பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். குட் நைட். மாமாவே வந்துட்டாரு. மாப்பிளையும் வாங்க மாப்பிள. வாமா, ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் போயேன். பார்வதி ஊருக்கு போயிட்டதுனால வீடே வெறிச்சோடி கிடக்குது. ஏன்பா, நீயும் ஒரு 2 நாள் இங்க தங்கினாதான் என்ன? ஆமா மாப்பிள, நேத்து நீங்க திடுதிப்புன்னு வந்ததுனால உங்களை சரியாவே கவனிக்க முடியல. அத்தா சொல்ற மாதிரி ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் போங்களேன். ஏய், உன் குடும்பத்தானுங்க என்னென்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்காங்களா? நேத்து நான் வந்தது உனக்காகவோ இல்ல உன் தாத்தனுக்காகவோ இல்ல, எங்க அம்மாவுக்காக மட்டும்தான் இங்க வந்தேன். என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஒழுங்கா ஏதாவது சொல்லி சமாளிச்சு இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு. அம்மா தமேந்தி, மாப்பிள்ள ரொம்ப நேரமா உன் காதை கடிக்கிறாரு, என்ன சொல்றாரு? அது ஒன்னும் இல்ல சித்தப்பா. இவருக்கு நிறைய வேலை இருக்கு. ரெஸ்டாரண்ட்ட போய் கவனிக்கணும், காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும்னு ஏகப்பட்ட பிரஷர்ல இருக்காரு. இன்னொரு நாள் சாவகாசமா நாங்க வரோம். உன் புருஷன் இங்க இருக்கிறேன்னு சொன்னா கூட நீ விடமாட்ட போல இருக்கே. மாமியார் வீடு அந்த அளவுக்கு ஒட்டிக்கிச்சு இல்ல?
என்ன பாட்டி, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம வீடு தான் பாட்டி எனக்கு எப்பவுமே சொர்க்கம். எங்க 2 பேருக்குமே வேலை இருக்கிறதுனால தான் நான் போறோம்னு சொன்னேன். இல்லனா கண்டிப்பா நான் நம்ம வீட்டை விட்டு நகரவே மாட்டேன். ஆமா, எங்க 2 பேருக்கும் நிறைய வேலை இருக்கு. எல்லாம் முடிஞ்சதும் ஒரு நாள் கண்டிப்பா வந்து விருந்து சாப்பிடுறோம். ம், ம். தாத்தாவும் இப்ப இருக்க நிலைமையில எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? என்ன இவன் ஓவர் நைட்ல இவ்ளோ சாந்தமானவனா மாறிட்டான்? இல்லையே, இது இவனோட கேரக்டரே கிடையாதே. 2 பேரும் போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க. வந்து 2 நாள் இங்க தங்குற மாதிரி வாங்க. ஐயோ கண்டிப்பா. பாட்டி நாங்க போயிட்டு வரோம். ம். ம். ஆ, நல்லா நல்லா இருக்கு. இருங்க, நல்லா நல்லா இருங்க. இருக்கு. 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படியே சந்தோஷமா ஆ, இருக்கும். சீக்கிரமே குழந்தை குட்டியை பெத்து கொடுங்க. என்ன உன்னை வளர்த்தது போலவே அவங்களையும் நான் வளர்க்கணும். ம்? சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். வரோம். ம், பாய் பாய். பத்திரமா போயிட்டு வாமா. மாப்பிள்ளை பாத்துக்க நல்லா. போயிட்டு வாங்கம்மா. ஜாக்கிரதையா இருமா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நிஜமாவே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? அப்படியெல்லாம் நடக்கவே கூடாதே. ம். ஏய், நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். கொஞ்சம் தள்ளு. நாங்க மட்டும் என்ன வீட்ல படுத்து தூங்குறதுக்கா கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம்? நாங்களும் அர்ஜென்ட்டா வெளிய போறதுக்கு தான் கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம். வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. நகருன்னு சொன்னா கேட்காம வம்பா பண்ணிட்டு இருக்க. வா இங்க. நான் தான் கிளம்பணும்னு சொல்றேன்ல, ஒரு 2 நிமிஷம் உங்களால வெயிட் பண்ண முடியாதா? ஏய், நீ அப்படியே 2 நிமிஷத்துல கிளம்பிட்டா மறு வேலை பாப்ப. ஏய் வா இப்படி. எதுக்கு இப்ப நீங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கும் தான் நிறைய வேலை இருக்கு. நானும் தான் கிளம்பணும். அப்படின்னா கிளம்பி போ. உன்னை யாரு வேணான்னு சொன்னா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நீங்களா நானானு பார்த்துட்டு தான் போவேன். இரு இரு, என்ன ஒரு சொல்லுங்க? நிமிஷம் ஒரு நிமிஷம். உன்னோட போன் தான் அடிக்குது. யாருன்னு பாரு. அந்த கிளைண்டே இல்லாத லாயர் இருக்காங்கல்ல, அவங்க தான் அடிக்கிறாங்க. எடுத்து பேசு போ. ஹலோ வருண் சொல்லு. அக்கா, தாத்தா உன்னை உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொல்றாரு. சீக்கிரம் கிளம்பி வா. என்னடா, தாத்தாக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? நீ முதல்ல கிளம்பி வாக்கா, நான் வைக்கிறேன். ஹலோ. ஐயோ, தாத்தா எங்க? தாத்தா வர சொல்றாரா? வாங்கங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய், என்ன விளாடுறியா? இப்பதான் அங்க இருந்து வந்தோம். அதுக்குள்ள என்னவா? தெரியலங்க, ஏதோ அவசரம் போல. இல்லனா வருண் இந்த அளவுக்கு பேச மாட்டான். நீங்க வாங்க வாங்க. ஏய், என்னது உன்னோட பெரிய டார்ச்சரா போச்சே. ஏய், அந்த ஆளுக்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நல்லா தான் இருப்பான் அந்த ஆளு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கிளம்பு. ச்சே, எவ்வளவு பதட்டமா பேசினாலும் கொஞ்சமாவது இறக்கம் வருதா? என்னதான் மனுஷனும். அவரு வந்தா என்ன, வராட்டி என்ன, நாம போய் தாத்தாவை பார்த்துட்டு வந்துருவோம். என்ன என்னாச்சு? தாத்தாக்கு என்னாச்சு சொல்லுங்க. பாட்டி, தாத்தாக்கு என்னாச்சு? டேய் வருண், தாத்தாக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். என்னாச்சு? பெரியப்பா, தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன் பெரியப்பா. சித்தப்பா, நீங்களாவது சொல்லுங்க. தாத்தா நல்லா இருக்காருல்ல? ஒன்னும் ஆகலல்ல? பாட்டி, நீங்களாவது சொல்லுங்களேன் பாட்டி. தாத்தாக்கு ஒன்னும் ஆகலல்ல? என்னாச்சு? நீயே போய் பாரு. தாத்தாக்கு என்ன ஆச்சு பாட்டி? ஏன் எல்லாரும் இப்படி பயமுறுத்துறீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? போய் பாரு. போக்கா.
என்னடா இது? சமயந்தி வந்துட்டியா? தாத்தா என்ன இதெல்லாம்? தமேந்தி, உனக்கு என் தம்பி கேசவன ஒரு சாதாரண ஆளாதானே தெரியும். ஆனா உண்மையிலேயே அவன் யார் தெரியுமா? 45 வருஷத்துக்கு முன்னாடி ரங்கூன்ல பெரிய செஃப்பா இருந்தான். உனக்கு தெரியுமா? உங்க அம்மா அன்னபூரணிக்கே சமையல் சொல்லி கொடுத்து பிசினஸ் ஆரம்பிக்க வச்சதே என் தம்பி தான். ரங்கூன்ல நடந்த ஒரு சின்ன பிரச்சனையில இனிமே கரண்டிய கையிலேயே எடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்ப வரைக்கும் அவன் கடைபிடிச்சிட்டு இருக்கான் தெரியுமா? ஆனா இன்னைக்கு உனக்காக திரும்பவும் கரண்டிய கையில எடுத்திருக்கான் என் தம்பி. அப்படியா? ஏன் தமயந்தி, நீ கலந்துக்கிற சமையல் போட்டியோட அடுத்த ரவுண்ட்ல சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஃபுட்டு தான் டாஸ்காமே. அப்புறம் இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இந்த வருண் பையன் சொல்லிதான் எனக்கே தெரியும். இத பாரு, என் பேத்தி ஒரு விஷயம் தெரியாம தடுமாறி நிக்கிறப்போ அந்த கலையை தெரிஞ்ச நானே அமைதியா இருந்தா அப்புறம் அந்த கலைக்கு என்ன மரியாதை சொல்லு பாப்போம். அதனாலதான் உனக்காக திரும்பவும் கரண்டிய கையில எடுத்துட்டேன். ஆமாக்கா, இந்த மாதிரி நானும் பிரீத்தியும் பேசிட்டு இருந்தோம். பிரீத்தி, ஹலோ கண்ணம்மா. கண்ணம்மாவா? இதென்ன புதுசா இருக்கு? ஊர் உலகத்துல லவ் பண்ற பசங்கெல்லாம் அவங்க ஆளை இப்படி செல்ல பேர் வச்சு கூப்பிடுறது தானே வழக்கம். ஐயோ வருண், இந்த கண்ணம்மாலாம் இந்த பூமர் அங்கிள்ஸ் பேர் வைக்கிற மாதிரி செம கிரிஞ்சு போ. ஹலோ, கிரிஞ்சித்தனம் பண்ணலனா லவ்ல எந்த சுவாரஸ்யமும் இருக்காது தெரியும்ல. காதல எக்ஸைட்மெண்டா மாத்திர ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி கிரிஞ்சுன்ற. ஐயா லவ்ல PhD எல்லாம் முடிச்சிருப்பாரு போல இருக்கே. சரி, நான் ஒன்னும் இப்போ உன்கிட்ட எப்படி லவ் பண்றதுன்னு கிளாஸ் எடுக்க வரல. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். முக்கியமான விஷயமா? நம்ம லவ் பத்தி பேசிக்கிறத விட வேற என்ன முக்கியமான விஷயமா இருக்க போகுது? ஐயோ, தொண்ணு பேசாம கொஞ்சம் நான் சொல்றத கேளுடா. தமயந்தி அண்ணி அடுத்த ரவுண்ட்ல சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஃபுட்ஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்களாம். அண்ணி அதை நினைச்சு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு நாம ஏதாவது சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் இப்ப நான் கால் பண்ணேன். சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஃபுட்டா? இந்த பேரையே நான் இப்போதானே கேள்விப்படுறேன். நாம எப்படி அக்காவுக்கு ஹெல்ப் பண்றது? தெரியலனா என்ன, நம்ம தேடி பார்க்கலாம்ல. இன்டர்நெட்ல தேடி பார்ப்போம். இதுல பார்த்தாலே நமக்கு ரெசிபிஸ் கிடைக்குமே. அது எல்லாத்தையும் தேடி புடிச்சு அன்னைக்கு கொடுக்கலாம்ல. நல்ல ஐடியா தான். அப்ப நான் என்ன பண்றேன், யூடியூப்ல போய் சர்ச் பண்ணிட்டு அந்த வீடியோ லிங்க் எல்லாம் உனக்கு நான் அனுப்புறேன். நீ அக்கா கிட்ட கொண்டு போய் காட்டிடு, ஓகேவா? சூப்பர் வருண், சீக்கிரமா லிங்க் எடுத்து அனுப்பு. ஐ அம் வெயிட்டிங். சரி சரி, வேற ஏதாவது உனக்கு லவ் ரெசிபி ஏதாவது தேவைப்படுதா? என்கிட்ட நிறைய ரெசிபிஸ் இருக்கு. நீ வாங்க போற. ஒழுங்கா சொன்ன வேலையை செய். எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையுமே ஓ முன்னாடி ஒண்ணுமே இல்லாம ஆக்குற மாதிரி என்கிட்ட ஒரு ரெசிபி இருக்கு. அத இப்போ உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். அத அப்படியே போய் அந்த போட்டியில நீ செஞ்சு பாரு. அப்புறம் பாரு, எல்லாரும் உன்னை பார்த்து எப்படி அசந்து போறாங்கன்னு. நிஜமாவா தாத்தா?
உன் பேத்தி உன்னை நம்பல போல இருக்கு. உன் வித்திய காட்டு. ஸ்டார்ட். இப்ப நான் சமைக்க போற ரெசிபி பேர் என்ன தெரியுமா? ம் மோயிங்கோ. மொயிங்காவா? மொய்க்கா. ஓ, மோயிங்கோ ரெடி. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சூப்பர். என்ன தாத்தா இது இப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்ளோ டேஸ்டியான டிஷ் நான் சாப்பிட்டதே இல்ல. இல்ல எப்படி இருக்கு? தாத்தா சூப்பரா இருக்கு தாத்தா. செம. ரொம்ப வேற நல்லா இருக்கு. லெவல்ல இருக்குப்பா. பின்னிட்டீங்க. சூப்பரா இருக்கு. கேசவா, ரொம்ப வருஷம் கழிச்சு நீ சமைக்க போற. எப்படி செய்வியோன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் உன் கைப்பக்கம் மாறவே இல்லடா. சூப்பரா இருக்கு. தமேந்தி, கேசவன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அச்சு பிசுகாம அப்படியே சமைக்கணும். அப்புறம் பாரு, அங்க இருக்கிற ஜட்ஜிங்க எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னு பாரு. ம். ஜட்ஜுங்க மட்டும் இல்ல, உனக்கு போட்டியா வர உன் புருஷனே தோத்து போயிட்டு போறான் பாத்துக்க. ஐயோ போங்க பாட்டி. ம். ம். தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. இந்த ரெசிபிய பத்தி யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்பதான் தாத்தா எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன இவன் ஸ்கூல் குழந்தை அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு ஏதோ எழுதிட்டு இருக்காளே. ஓஹோ, நம்மளை கவனிக்காம ரொம்ப சீரியஸா வேலை பார்க்கறாங்களாமா. ஏங்க, ஏய், கொடுங்க. என்ன? என்ன பண்றீங்க நீங்க? நோட்டை கொடுங்க ஒரு முதல்ல. நிமிஷம் இரு. ஒரு கொடுங்க. நிமிஷம் இரு. இந்த நோட்ல அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்க? கொடுங்க. அத ஃபர்ஸ்ட் சொல்லு. அதுல என்ன இருந்தா உங்களுக்கு என்ன? ஒழுங்கா கொடுத்துருங்க. இல்ல சத்தம் போட்டு அத்தைய கூப்பிட்டுருவேன் பாத்துக்கோங்க. ஓ, என்ன மிரட்டுறியா? எங்க கத்து பாப்போம். அங்க பாருங்க அத்தை வராங்க. ஏமாந்தீங்களா? சோ அப்ப அதுல என்ன எழுதியிருக்குன்னு நீ சொல்லவே மாட்ட, அப்படிதானே? இப்ப என்ன உங்களுக்கு? இந்த நோட்ல நான் என்ன எழுதிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? காலையில தாத்தா கூப்பிட்டாருன்னு வீட்டுக்கு போனேன்ல, அங்க
இங்க ரெடி. போயும் அந்த ஆளு சொல்லி கொடுத்ததெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த போட்டியில நீ ஜெயிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், உன்னை நினைச்சு எனக்கு சிரிக்கிறதா இல்ல அழுவுறதான்னு கூட தெரியல.